then you can be a good doctor. ரெண்டாவது, எந்த மருத்துவ முறை, நவீன மருத்துவ விழிப்புணர்வு ஒரு ஆயுர்வேத மருத்துவருக்கு அவசியம். எந்த நவீன மருத்துவத்தில் ஒரு நோய் சொன்னாலும் அது அப்படியே பஞ்சபூதத்தில் திங்க் பண்ணுற ஒரு ஆற்றல் வரணும். அது கல்லூரிகளில் கிடைக்காது, குருட்டிருந்து தான் கிடைக்கும். காலேஜஸ் கேன் கிவ் யூ டிகிரி, ஒன்லி a குரு கேன் கிவ் யூ விஸ்டம். ஆகாரம் ரொம்ப சிரமம் சார். இப்போது நானே எங்கள் ஊரில் பத்தியஞ்சு சொல்லும்போது ரொம்ப சிரமப்படுறா. அந்த நான் வெஜிடேரியன் ஃபுட்டெல்லாம் சாப்பிடப்படாதுன்னு அவளுக்கு என்கிட்ட கோவம் வருது. மத்சியம் சாப்பிடப்படாது, நான்வெஜ்ஜு சாப்பிடப்படாதுன்னு நம்ம முதல்ல சொல்லுவோம். மத்சியம் சாப்பிடப்படாதுன்னு அப்புறம் எக் அது சாப்பிடலாமா, இன்னொன்று சாப்பிடலாமாங்கிறா. இந்த பத்தியம் சைவமாக இருக்கு இல்லையா, ஆகாரத்தை கண்ட்ரோல் பண்ணு. அரை வயது திரிவித குட்சியம்னே ஒரு சாப்டர் இருக்குது. 3 வயத்தை பிரித்து, ஒன்றில் சாதம், ஒன்றில் கனமான பொருள், ஒரு ஜலம்சம், ஒன்று வாயு. சிலவன் ஆகண்டம் பாயேன்னு சாப்பிடுவான், வாயை திறந்தா காக்கா கொத்தும், அப்படி சாப்பிடப்பட்டவன்லாம் இருக்கான். ஒரு பண்டிதர் இப்படி தான் சம்ஸ்கிருதெல்லாம் நல்லா படித்தவர், ஃபுல்லாக சாப்பிட்டுட்டார். ஃபுல்லாக சாப்பிட்டு அவரும் வைத்தியர், ஆனால் என்ன சாப்பாட்டில் ஒரு வீக்னஸ். ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இப்படி உட்காந்துருக்கார். பக்கத்தில் உள்ளவன் கேள்வி கேட்குறான், அவருக்கு பேச முடியல, தம் சுவாச நிஸ்வாசம் மூச்சு முட்டுறது. இப்போ சிஷ்யன் இப்போ தான் பாடம் எடுத்திருக்காரு சாப்பாட்டை பற்றி, இவர் இப்படி சாப்பிட்றாருன்னு சொல்லிட்டு, நாம் சாப்பிட போகிறேன் எப்படி சாப்பிட்றேன்னு பார்க்காதேங்கோ, இதை சொல்லிடுறேன். இதை சாப்பாடை பார்த்துட்டு அவன் கேட்டான், இந்த மாதிரி அத்தியசனம் பண்ணுறேளே, வேதம் முழுவதும் நிறைய சாப்பிடப்படாது சொல்லியிருக்கே, இப்படி நீங்கள் வாய் முழுவதும் தொண்டை வரைக்கும் ஆகண்டமாக சாப்பிட்டுட்டேளே, அத்தியசனம் சமாசனம் விஷமாசனம் சொல்லியிருக்கே, அதிகமாக சாப்பிட்டா விஷமாச்சே, ஏதோ பண்ணிட்டேள், இதோ இந்த விரலை வாயில் போட்டு அவ்வளத்தையும் வெளியில் எடுத்துருங்கோ. ஏன்னா அல்பே லங்கனம் பத்தியம் மத்தியமே லங்கன பாதனம் பிரபூதே சோதனம். அதிகமாக சாப்பிட்டா விரலை விட்டு வாந்தி எடுக்கணும்னு வேதத்தில் இருக்குது, சாஸ்திரத்தில் இருக்குது. நீங்கள் இந்த 2 விரலை போட்டு எடுத்துருங்கன்னு இவர் சிஷ்யனை பலார்னு ஒரு அடி அடித்தார். என்ன எதுக்கே அடிச்சாருன்னு, விரல் விட இடம் இருந்தால் 2 குழக்கட்டை சாப்பிட்ருப்பேனே. அதாவது பழைய காலத்தில் மத்தியபானம் நம்ம வேதங்கள்லாம் இருந்திருக்கு சார். சுரன் அசுரன்னாலே கொஞ்சம் பெரியவாள்லாம் இருக்கா. சுரன் அசுரன்னாலே சுரன் செய்யாதவன் கூட ஒரு அர்த்தம் உண்டு. ஆல்கஹால் நம்ம எல்லாம் இருக்கே, திராட்சாரிஷ்டம் மத்தியாரிஷ்டம் மந்தாரிஷ்டம் எல்லா அரிஷ்டங்களும் இருக்கே. எல்லாமே அரிஷ்டமாக சாப்பிட்டு அளவோடு சாப்பிட்ருக்கா. அளவோடு மருந்தா ஔஷதமா ஒரு ரோக நிவர்த்திக்கு வேண்டி சாப்பிட்ருக்கா. ஆல்கஹால் சால்யூபிள் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, அதாவது வாட்டர் சால்யூபிள் எக்ஸ்ட்ராக்ட், அதுதான் கஷாயமாக மாறித்து. ஆல்கஹால் சால்யூபிள் எக்ஸ்ட்ராக்ட் அதுதான் அரிஷ்டமாக மாறித்து. ஃபேட் சால்யூபிள் எக்ஸ்ட்ராக்ட் அதுதான் நெய்யும் தைலமுமாக மாறித்து. அப்படி வந்தது தான்.